கரூர் மாவட்டத்தில் மக்களின் நில உரிமை தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளியிடப்பட்ட அரசாணை குறித்து ஒரு பல்வேறு தவறான புரிதல்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது பாரதிய ஜனதா கட்சி அதை அரசியல் பண்ணுறாங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையிலேயே நிறைய பேருக்கு அரசியல் பண்ண விரும்பாத பல பேருக்கும் சில புரிதல்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். மெயினான கேள்வி என்னென்னா, எப்படி 9ஆம் தேதி அன்றைக்கி எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க, ஒரே நாளில் கையெழுத்து போட்டு ஒரே நாளில் பட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அது உண்மை கிடையாது. நீங்கள் இதுக்கப்புறம் இது போன்ற சென்ற முறை கடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தப்பவே 8/11/2024 அவர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு ஒரு கடிதம் வச்சிருக்காங்க. பொருள் இனாம் நிலம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் கரூர் வட்டம் வெஞ்சமாங்கொள்ளூர் கீழ்வாகம் வெஞ்சமாங்கொள்ளூர் மேல்வாகம் புஞ்சக்காலக்குறிச்சி புங்கம்பாடி நாகம்பள்ளி மற்றும் பாகநத்தம் கரூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள நிலங்கள் இனாம் நிலங்களாக உள்ளது எனவும் மேற்கொண்டுள்ள நிலங்களில் கிரைய பரிவர்த்தனை எது மேற்கொள்ள இயலாமல் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் கடிதத்தின் பேரில் பத்திரப்பதிவு துறையில் தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் அதனை நீக்கம் செய்ய கோரி மேற்படி கிராம விவசாயிகள் மனு அளித்துள்ளது குறித்து அறிவுரை கோருவது தொடர்பாக இந்த கம்யூனிகேஷன் 24 நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இடையில ஒரு பெரிய கேப் ஆயிருச்சு. அதனால் இந்த முறை தவேக தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கடந்த 1 மாத காலமாக நான் அறநிலையத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக இந்த 1 மாதமாக இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய தரப்பை அரசாங்கத்துக்கு விளக்குறது, அதற்குரிய ஆவணங்களை, முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது, இந்த பணிகள்லாம் 1 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வருவாய்த்துறையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் அலுவலர்கள் கொண்ட ஒரு டீமை போட்டு இந்த நேற்று 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த ஒவ்வொரு பட்டாவையும் மொத்தமாக நம்ம ரிலீஸ் பண்ணிடல 3000+ லேண்ட்ஸை ஒவ்வொரு பட்டாவையும் பார்த்து அதில் எது மக்களுக்கு சொந்தம் எது கோயிலுக்கு சொந்தம்னு பார்த்து கோயிலுக்கு சொந்தமானது கோயிலுக்கும் மக்களுக்கு சொந்தமானதை மக்களுக்கும் பிரித்து ஒவ்வொரு பட்டாவாக பார்த்து தான் அதை போட்டிருக்காங்க. ஒரே நாளில் போடல. அதே மாதிரி சில ஊடகங்கள் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் இது ப்ரொசீட் பண்ணப்பட்டு ஒரே நாளில் பண்ணலை. அப்படி பண்ணவும் முடியாது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிலங்கள் சில லட்சம் நிலங்கள்ங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரே ஜீவோவில் அதை போட்டு மக்களுக்கு உரிமை உள்ளதாக மாற்ற முடியாது. ஏன்னா மக்களுக்கு தான் அது உரிமை இருக்குது. டிஸ்பியூட்டில் இருக்கிற நிலங்கள், கோயிலுக்கு டிஸ்பியூட் இருக்கிற நிலங்கள் கோயிலுக்கு இருந்தால் அது கோயிலுக்கு தான் சேரணும். அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இதற்கு அப்புறம் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டாவா பார்த்து தான் கொடுக்க முடியுமே ஒழிய தமிழ்நாடு முழுக்க ஒரே ஜீவோவை போட்டு அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி 25,000 கோடி அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. எங்களதெல்லாம் வரக்காடு, அது எனக்கு எங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் தான் அது வருது. நீங்கள் ஒரு 20 லட்சம் 25 லட்சத்துக்கு ஏக்கர் போனாலே பெருசு. நீங்கள் 1 கோடிக்கு போனால் கூட அது 3000-3500 கோடிக்கு தான் போக முடியும். 25,000 கோடின்னு வதந்திகள் பரப்புறது அது சரியில்லை. மேபி தவறான புரிதலில் கூட சிலர் சொல்லியிருக்கலாம், இல்லை ஒருத்தர் கேள்விப்பட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுவும் உண்மை கிடையாது. அதனால இந்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலங்கள் மக்களுக்கு சொந்தம். மக்கள்கிட்ட அதுக்கான ஆவணம் இருக்குது. அரசாங்க முறைப்படி பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் அதுக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வீடாக இருந்தால் வீட்டு வரி கட்டுறாங்க, தண்ணி வரி கட்டுறாங்க, கடன் வாங்கி சில பேர் வீடு கட்டியிருக்காங்க. அதனால முறையாக டாக்குமெண்ட் இருக்கிற ஒரு நிலம் தான். அதனால இது ஒரு மக்களுடைய உரிமை போராட்டம். எங்கள் மக்களுடைய அது வாழ்வாதாரம். அது குடியிருக்க வீடாக இருக்கலாம், இல்லை விவசாய நிலங்களாக இருக்கலாம். எளிய மக்கள், விவசாயிகள், சாதாரண நடுத்தர மக்கள், இவங்களுடைய வாழ்நாள் உழைப்பும் தலைமுறைகள் உழைப்பும் அந்த நிலத்திலையும் அந்த வீட்லையும் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சில ஊடகங்களில் கூட தவறான செய்தி பரவுறதை நான் பார்க்குறேன். ஒரே நாளில் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது ஒரு நாளில் பண்ணலை. கிட்டத்தட்ட 2024 இதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் மக்களுடைய குறைகளை வேகமாக கேட்டு, குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதில் மக்களுக்கு நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ரெக்கார்டு இருக்குது. நியாயமாக ஒரு சட்டப்படி ஒரு அரசாங்கம், ஒரு மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அதனால இது குறித்து ஏதாவது புரிதல் வேணும்னாலும் நீங்கள் என்ன கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் அதனால தவறான செய்திகளை இது குறித்து பரப்ப வேண்டாம்ங்கிறது கரூர் மாவட்ட மக்கள் சார்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.